ஹாய் உறவுகளே, வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோ வந்து ஒரு யூடியூபர், இன்ஸ்டாலையும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் இதேவே. அவங்க சேனல் பேர் என்னன்னா ஐஎம் சிவரஞ்சனி. அவங்க வந்து ஒரு பெரிய மேடம். ராகுல் டிக்கி இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்கல்ல ரோடு ஆக்சிடென்ட்ல. நல்லா காமெடி வீடியோஸா போட்டு நம்மள சிரிக்க வச்சவர், சிந்திக்க வச்சவர், சிரிக்க வச்சவர். நல்ல ஒரு தம்பி, நல்ல டேலண்டட் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். அவரை வச்சு யாருக்குமே வந்து மன சுளிக்கிற மாதிரி இருக்காது. அவரோட வீடியோஸ் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாரு. பாவம் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார்ல. அவங்க அம்மாவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன சண்டை எல்லாம் நடந்துட்டு இருந்தது நம்ம யூடியூப்ல பார்த்திருப்போம். நம்ம எல்லாருமே யூடியூப்ல பார்த்திருப்போம். அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க தனியா இன்டர்வியூ கொடுக்கறது, அவங்க தனியா இன்டர்வியூ கொடுக்கறது. அந்த பேப்பர் ஐடி நித்யா அந்த சிஸ்டர் போய் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனைய இன்டர்வியூ எடுத்து ரெண்டு சைட்லயும் பேச வச்சு கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். இப்ப வந்து ராகுல் டிக்கியோட அம்மா யூடியூப்ல லைவ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ராகுல் டிக்கி பண்ற மாதிரியே சில கண்டென்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒருவங்களே. அப்புறம் இவங்க ஒய்ஃப் வந்து இன்ஸ்டால ராகுல் டிக்கி மாதிரியே அவங்க எப்படி காமெடி வீடியோஸ் போடுவாங்களோ அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து இன்ஸ்டால வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே உரிமை இருக்குது. இவங்களுக்கு அம்மாங்கிற உரிமை இருக்கு, இவங்களுக்கு ஒய்ஃப்ங்கிற உரிமை இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு சோசியல் மீடியா இதை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆப்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, ரெண்டு பேத்துக்கும் உரிமை இருக்கு, போடுறாங்க. இதுல நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நம்ம பார்க்க இஷ்டம் இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம படிச்சிருக்கோம்னா கொஞ்சமாச்சும் மேனஸ் வேணும்ல. நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று வருது அப்படின்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணிடலாம். அவங்க மனசை நோகடிக்கிறது நம்மளோட வேலை கிடையாதுல்ல. அப்போ இந்த ஐஎம் சிவரஞ்சனி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவங்க வந்து ராகுல் டிக்கியோட ஒய்ஃப் பண்றது நல்லது, அவங்க வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க அம்மா பண்ற வீடியோஸ் நல்லா இல்ல, அவங்க வலுக்கட்டாயமா காம்படிஷனுக்கு பண்றாங்க, அவங்க அந்த பொண்ணு கூட கம்பீட் பண்றாங்க, மருமக கூட கம்பீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப் சேனல்ல, அவங்களோட சேனல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க வியூஸுக்கு வேண்டியும் ரெவன்யூக்கு வேண்டியும் பையனை இழந்திருக்காங்க, நம்மளுக்கு ஃபியூச்சர்ல பணம் தேவைப்படுது அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சு அவங்க ஏதோ முன்னேறதுக்கு வழிய பாக்குறாங்க ராகுல் டிக்கியோட அம்மா. இந்த மேடம்க்கு என்ன வந்துச்சு? இவங்க எதுக்கு வந்து இப்படி மட்டம் தட்டி பேசணும்? இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, இவங்களுக்கு ஏன் எரியுது? அவங்க பண்ற தப்புனா அவங்க வந்து கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஐஎம் சிவரஞ்சனி திருப்பி அவங்கள பத்தியே பேசுறாங்க, அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. ராகுல் டிக்கியோட அம்மா ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. லென்த்தி வீடியோ வந்து பாருங்க வரவங்களே, என்னோட யூடியூப் சேனல்